வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் மாஸ்டர். சோ எக்கச்சக்க எதிர்பார்ப்புல தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா குறுகிய தினங்கள்ல இந்த ஒரு படத்தை தளபதி ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலா செலிப்ரேஷன் பண்ண போறாங்க. ஏற்கனவே மாஸ்டர் படத்துல இருந்து 2 ப்ரோமோ வீடியோக்கள் வெளிவந்துருந்துச்சு. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சாங் தான். சோ அடுத்த வீடியோ ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசியிருந்தாரு, தரமான டைலாக். சோ இன்னைக்கு 3rd ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ வாத்தி ரைடு அப்படின்ற அந்த சாங்கோட சேர்ந்து ஃபைட்டோட சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 50 கட்சிகளுக்கு மேற்பட்ட ஆட்கள் காலேஜுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. சோ அதுக்கப்புறம் தளபதியோட என்ட்ரி இருக்கு. சும்மா பிச்சு படல் எடுத்திருக்காரு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3rd ப்ரோமோல அமைச்சிருக்காங்க. அதுலயே பாத்தீங்கன்னா சாங்கும் பாத்தீங்கன்னா மெர்ச் பண்ணிருக்காங்க. சோ பாக்குறதுக்கு சும்மா வெறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எக்ஸ்பெக்டேஷனை எகிர வச்சுக்கிட்டே இருக்காங்க மாஸ்டர் பட டீம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரோமோ வீடியோவும் அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் படம் பொங்கலுக்கு வெளியாகுமா வெளி ஆகாதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா மாஸ்டர் படத்தையும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ற முடிவுல தான் இருக்காங்க. சோ அதனாலதான் ப்ரோமோக்களை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் மாஸ்டர் பட டீம் பாத்தீங்கன்னா ஈஸ்வர் பட டீம்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வாரம் தள்ளி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சோ இல்லாட்டி எங்களுக்கு இந்த படம் நஷ்டத்தை தான் கொடுக்கும். சோ என்னதான் படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் எங்களுக்கு சொன்னாலும் அந்த எதிர்பார்த்த வரவேற்புகள் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் உள்ள இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது இழப்பு தான். சோ ஏற்கனவே படங்கள் வந்துச்சு அப்படின்னாலே நல்லா ஓட்டினா கூட வசூல் ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்படும் பல படங்கள் இருக்கு. அதே போல இந்த படத்துக்கு அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மாஸ்டர் பட டீம் ரொம்பவே உறுதியா இருக்காங்க. சோ ஈஸ்வரன் பட டீம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாஸ்டர் படத்துக்கு பாத்தீங்கன்னா 800 தியேட்டர்கள் வரைக்கும் ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இவங்க 1000 தியேட்டர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா 800+ தான் கிடைச்சிருந்துச்சு. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அதுவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு புறம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் வர இருக்கு. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் பாத்தீங்கன்னா டப் பண்ணி அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. ஏன் தெலுங்கு படத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா மாஸ்டர் படம் பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதனால அவங்க போட்டி அந்த படத்தை தூக்கிட்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. மாஸ்டருக்கு எத்தனை தியேட்டர்கள் அதிகரிக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.